இதுதான் நவர அரிசி. இந்த நவர அரிசியை வந்து நம்ம கஞ்சி, தோசை, இட்லின்னு இது செஞ்சு சாப்பிட்லாம். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இந்த அரிசி. அதனால் நம்ம தோசைக்கு ஊற வைக்கும்போது ஒரு 4 to 5 ஹவர்ஸ் ஊற வச்சு அரைச்சோன்னா ஈஸியாக இருக்கும். கஞ்சியாக செய்யும்போது இந்த அரிசியை ஒரு 1 ஹவர் முன்னாடியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்சு கஞ்சியாக செய்யலாம். இது வந்து சுகர் கண்ட்ரோலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டம்ளரில் 3/4 டம்ளர் நவர அரிசி, 1/2 டம்ளர் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த நவர அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையும் நான் ஒன்றா தான் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா நான் தோசைக்காக ஊற வச்சுருக்கேன். இப்போ இட்லி பண்ணணும் அப்படின்னா நம்ம அரிசியை தனியாகவும் உளுந்து வெந்தயத்தை தனியாகவும் ஊற வச்சு தனித்தனியாக அரைச்சி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஊற வச்சு 4 to 5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நவர அரிசி, உளுந்து, வெந்தயம் இது ஊற வச்சதை அரைச்சாச்சு. இது கொஞ்சம் புளிக்கட்டும். நம்ம ஒரு 6 ஹவர்ஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை சுடலாம். நைட்டு அரைச்சி வச்சாச்சுன்னா காலையில் யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் அரைச்சோன்னா ஈவினிங் யூஸ் பண்ணிக்கலாம். 6 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நவர அரிசி தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நவர அரிசி சுகர் கண்ட்ரோலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.